بسم الله. الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر الباطن الكبير المؤتل. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏகவல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னென்ன காரணங்களை அவன் செய்வானாக இருந்தால், இன்னென்ன காரணங்களில் இருந்து அவன் தூரமாகுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை அபிவிருத்தி மிக்கதாக மாறும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் பரக்கத்தை பற்றி, அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற இடங்களை நாங்கள் பார்க்கலாம். மனித படைப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். படைப்புகளில் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பை சொல்லிவிட்டு அந்த படைப்பினுடைய ஆரம்ப நிலையை சொல்லி காட்டுகிறான். சூரத்து மோமினீனின் 14வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, சும்ம ஹலக்னன் நுத்ஃபத அலகதன், பிறகு நாங்கள் நுத்ஃபாவை அலகாவாக, ஒரு கட்டியாக நாங்கள் மாற்றினோம். ஃபஹலக்னல் அலகத முப்கதன், அந்த கட்டியை நாங்கள் ஒரு தொங்கிக் கொண்டிருக்கின்ற இரத்தத்திலான ஒரு பிண்டமாக நாங்கள் மாற்றினோம். ஃபஹலக்னல் முப்அத இதாமன், பிறகு நாங்கள் அந்த கட்டியை, தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பிண்டத்தை நாங்கள் எலும்புகளை கொண்டு உருவாக்கினோம்.
அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பை சொல்லிக் கொண்டே வருகின்றான். பிறகு அந்த எலும்புகளுக்கு நாங்கள் சதைகளை கொடுத்தோம், பிறகு அங்கு இரத்தங்களை கொடுத்து பிறகு மனித ரூபமாக அதனை மாற்றினோம் என்று சொல்லிவிட்டு ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் பரக்கத் மிக்கவனாக மாறிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை பற்றி பேசுகின்றான். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், சூரத்து ஃபுஸ்ஸிலத்தின் 10வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது மலைகள், அதே போன்று பூமி, வானம், கடல் இவைகளுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். பூமியை படைத்துவிட்டு வஜஅல ஃபீஹா ரவாசிய மின் ஃபௌகிஹா, அதற்கு மேலால் நாங்கள் மலைகளை முளைகளாக நட்டினோம். வபாரக ஃபீஹா, அந்த பூமியின் மீது நாங்கள் எங்களுடைய பரக்கத்தையும் சொரிந்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், சூரத்து முல்கி 1வது வசனம், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், யாருடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பரக்கத் மிக்கவனாக மாறிவிட்டான் என்று சொல்கிறான். அதே போன்று சூரத்து ரஹ்மானின் 78வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், கீர்த்தியும் கண்ணியமும் மிக்க உங்களுடைய இறைவனுடைய பெயர் கண்ணியமிக்கதாக மாறி அது பரக்கத் மிக்கதாக மாறிவிட்டது. அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் பல இடங்களில் அவனுடைய பெயரோடு சேர்த்து பரக்கத்தை சொல்லி காட்டுகின்றான். மனித படைப்பு பரக்கத் மிக்கது என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மனிதர்களுக்கு தேவையான எதையெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அவை அனைத்தும் பரக்கத் மிக்கது என்பதை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை பற்றி எங்களுக்கு பேசி காண்பித்தார்கள். நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதன் சலாம் சொல்வதில் இருந்து அவன் தொழுகையில் ஈடுபடுகின்ற வரைக்கும் பரக்கத்து நிறைந்ததாகவே இருக்கின்றது, அவனுடைய நாவுகளில் இருந்து பரக்கத்தை வேண்டியதாகவே இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாத்தை பரிபூரணமாக சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய நன்மையை குறிப்பிட்டு காட்டினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவன் என்ன செய்கிறான், உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும் என்று அவன் அந்த தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி பிரார்த்திப்பதை பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், அத்தஹியாத்தில் இருக்கின்ற பொழுது வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுடைய குடும்பத்துக்கு பரக்கத் செய்வாயாக. எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ பரக்கத் செய்தாயோ அதே போன்று என்று நாங்கள் பிரார்த்திப்பதை பார்க்கலாம். ஒருவர் பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பிரதிபலன்களையும் அவருக்கு கொடுக்கின்றான் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். ரமலானுடைய இறுதி பகுதி பரக்கத் மிந்த ஒரு பகுதியாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் பரக்கத் மிக்க நாட்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் அடையாளப்படுத்துவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒரு இரவினுடைய இறுதி பகுதி பரக்கத் மிக்க பகுதியாக அது ஆக்கி அருளப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், இப்படியெல்லாம் மார்க்கம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது பரக்கத் என்று சொன்னால் என்ன? நாங்கள் புரிந்திருப்பது, எங்களுடைய சமூகத்தில் பரக்கத் என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் உண்மையிலேயே பிழையானதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், ஒருவர் ஒரு வாகனத்தை வேண்டுகின்றார், புதிதாக இப்பொழுதுதான் அவர் ஒரு வாகனத்தை வேண்டுகின்றார் என்று சொன்னால் அந்த வாகனத்தில் மாஷா அல்லாஹ் என்கின்ற ஒரு போட்டை போட்டு விடுவார். காரணம், அவருடைய அந்த வாகனத்துக்கு
பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய புரிதல் இவ்வாறு தான் இருக்கின்றது. அல்லது ஒருவர் புதிதாக ஒரு கடையை வேண்டியிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த கடையினுடைய மேற்பகுதிகளில் ஒரு போட்டை போட்டு விடுவார்கள், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் என்று. அதையும் தாண்டி மிக ஷிர்கான சில விடயங்கள் நடப்பது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மூலையில் கடைக்கு 4 மூலைகள் இருக்குமாக இருந்தால் 4 மூலைகளிலும் ஒரு குப்பி ஒன்றை அப்படியே கட்டி வைத்து விடுவார்கள். இது பரக்கத்தை தரும் என்று. ஆனால் இருக்கின்ற பரக்கத்தை அழிக்கக்கூடியதுதான் அந்த செயற்பாடுகள். மிக தெளிவான ஷிர்க் அது. அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, ஒருவர் வீடு கட்டுகின்றார் என்று சொன்னால் வீட்டு கண்பட்டு விடக்கூடாது, பரக்கத் வந்து விட வேண்டும் என்று மாஷா அல்லாஹ் என்கின்ற ஒரு போட்டை போட்டு விடுவார்கள். இதனால் எங்களுடைய வீட்டுக்கு அபிவிருத்தி கிடைக்கும் என்ற எண்ணம் எங்களிடம் வருகின்றது. ஆனால் மார்க்கம் இதனை எங்களுக்கு பரக்கத்தாக எந்த ஒரு இடத்திலும் அடையாளப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் முதல் கணம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, எங்களுக்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜெனரேஷனுக்கும் அதே போன்று எங்களுடைய மூதாதையர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நாங்கள் அறிந்திருப்போம். அவர்கள் நிறைய அருள் பெற்றிருந்தார்கள். இன்று நாங்கள் அந்த அருட்களை எல்லாம் இழந்தவர்களாக இருக்கின்றோம் என்பது மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கும். சொல்லுவார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் காலையில் எழுந்து எங்களுடைய அனைத்து வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு காலை உணவை உண்டதன் பிறகு அப்பவும் நேரம் மீதமாக இருக்கும் அப்படி என்று சொல்லுவார்கள். இன்று நாங்கள் காலை பொழுதை அடைந்து ஃபஜ்ர் தொழுதுவிட்டு திரும்புவதற்கு இடையில் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்து விடுகின்றது. குர்ஆனில் ஒரு சஃபாவை, ஒரு பக்கத்தை ஓதுவதற்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 3931வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ முஸ்தலக் என்கின்ற யுத்தத்துக்கு சென்று அந்த கோத்திரத்தினரை பரிபூராகவும் கைது செய்து விடுகின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைது செய்கின்ற பொழுது கைதியாக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். திருமணம் செய்த செய்தியை அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபமா ரஅய்னா இம்ரஅத்தன் கானத் அஅஸம பரக்கத்தன் அலா கௌமிஹா மின்ஹா. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற பரக்கத் மிக்க ஒரு பெண்மணியை அவர்களுடைய அந்த கோத்திரத்தில், அந்த சமூகத்தில் நாங்கள் காணவே இல்லை. அஅதக ஃபீ ஸபபிஹா மிஅத்து அஹ்லி பைத்தின் மின் பனி முஸ்தலக். பனூ முஸ்தலக் கோத்திரத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குடும்பத்தினர் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்படியான பரக்கத் மிக்க ஒரு பெண்மணியை நாங்கள் காணவில்லை என்று அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பரக்கத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரில் ஏற்படுத்துவானாக இருந்தால் அவர்களை சூழ உள்ளவர்களுக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனுடைய அருள் வந்து கிடைக்கும் என்பதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக உதாரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், கொடுத்தால் குறைந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கின்ற காலப்பகுதிக்கு இன்று வந்திருக்கின்றோம். கொடுத்தால் குறைந்துவிடும், கொடுத்தால் பரக்கத்தில்லாமல் போய்விடும், அப்படி என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்று வந்திருக்கின்றோம். சம்பாதிக்கின்றோம், செலவழிக்கின்றோம், ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் அதில்
கணக்கிட்டு நாங்கள் தர்மம் செய்கின்றோம். இவருக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும். ஒரு யாசகம் கேட்டு வந்தால் அவருக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று மட்டிடுகின்றோம். உறவினர்களில் யாராவது உதவி கேட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த தொகைதான் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் தர்மத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் இவ்வளவுதான் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம். காரணம், எங்களுடைய பரக்கத் இல்லாமல் போய்விடும் என்று அஞ்சுகின்றோம். எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி இல்லாமல் போய்விடும் என்று பயப்படுகின்றோம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 2312வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஸஃவான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடம் 2 மலைகளுக்கு நடுவில் நிறைய ஆடுகள் இருக்கின்றது. இந்த ஆடுகள் பூராகவும் எனக்கு தந்துவிடுங்கள் என்று கேட்கின்றார். இஸ்லாத்துக்கு இன்னும் வரவில்லை. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன சொல்கின்றார்? 2 மலைகளுக்கும் நடுவில் நிறைய ஆடுகள் உங்களிடம் இருக்கின்றது. கனமன் பைன ஜபலைன், இந்த மலைகளுக்கு இடையில் இவ்வளவு ஆடுகள் இருக்கின்றதே, இதனை எனக்கு தந்து விடுங்கள் என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? ஃபஅதாஹு இய்யாஹு, அந்த ஆடுகள் பூராகவும் அவருக்கே கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆடுகள் பூராகவும் ஸஃவான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுகின்றார்கள். அவர் தன்னுடைய சமூகத்திடம் வருகின்றார். வந்து சொல்கின்றார், அஸ்லிமு, என்னுடைய சமூகத்தினரே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி இன்ன முஹம்மதன் லயுஅதா அதா மா யகாஃபுல் ஃபக்ர், முஹம்மது இருக்கின்றாரே, இவர் ஒரு காலமும் வறுமைக்கு பயப்படுவதே கிடையாது. அவர் கேட்பதையெல்லாம் அப்படியே கொடுத்து விடுகின்றார். அஸ்லிமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே எங்களுக்கு பரக்கத்தை தரும் என்று ஸஃவான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள் என்கின்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் பயப்படாமல் தர்மம் செய்கின்றாரோ அவர் பரக்கத் பொருந்தியவர் என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வரலாற்றினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு மனிதனுக்கு பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய விடயங்களில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸித்க் ஃபில் முஆமலாத், ஒருவர் வியாபாரம் செய்கின்ற பொழுது வியாபாரத்தில் உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய வியாபாரம் பெருகி காணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு பொய் சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு உண்மையை மறைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் ஈடுபடுவது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் அதுவே அவர்களுடைய பரக்கத் இல்லாமல் போவதற்குரிய காரணியாக மாறுகின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 2079வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அல் பையானி பில் கியார், ஒருவர் ஒரு வியாபாரம் செய்பவரிடம் வருகின்றார். வந்து அவரிடம் இருக்கின்ற பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி விலை பேசுகின்றார். இந்த வியாபாரியும் அவர் விலையை தீர்மானித்து இன்ன விலை என்று சொல்கின்றார். இவர்கள் இருவரும் தாங்கள் விரும்பினால் தங்களுடைய வியாபாரத்தை தொடரலாம், அல்லது விலை பொருந்தப்படவில்லை என்றால் இருவரும் அந்த இடத்தை விட்டும் செல்லலாம். மலம் யதஃபர்ரகா, அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டால் அந்த இடத்தில் வியாபாரம் என்பது ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இருவர் இருக்கின்றார்கள், ஒருவர் வியாபாரி, இன்னொருவர் அந்த வியாபார பொருளை வேண்டுபவர்.
இவர்கள் இருவரும் பொருந்தி ஒரு பொருளை வேண்டிக் கொண்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரம் முடிந்துவிடும். அல்லது இருவருக்கும் பொருத்தப்பாடில்லை, இருவரும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரம் அந்த இடத்தில் முடிந்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் அதனை தொடர முடியாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபஇன் ஸதகா வ பய்யனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, இந்த வியாபார பொருளை விற்கின்ற பொழுது அவர்கள் உண்மையை பேசுகின்றார்கள். ஃபஇன் ஸதகா வ பய்யனா, அதில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் தெளிவுபடுத்துகின்றார்கள். பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவர் வேண்டுகின்ற பொழுதும் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகின்றான், அவர் விற்கின்ற பொழுதும் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகின்றான். வ இன் கதமா வ கதபா, அவர்கள் அதில் இருப்பவைகளை மறைக்கின்றார்கள். வ கதபா, பொய் பேசுகின்றார்கள். முஹக்கத் பரக்கத் பைஇஹிமா, அவர்கள் இருவருடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்தும் அப்படியே அழிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹக்கத், அவர்களுடைய பரக்கத் அப்படியே இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இன்று அதிகமாக வாகன வியாபாரங்கள் செய்யப்படுகின்றது. ஒருவர் வாகனத்தை வேண்டுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற பழுதுகளை, அதில் இருக்கின்ற குறைகளை வேண்டுபவர் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸ்டிக்கர் அதில் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அங்கு அந்த வாகனம் மிக வெளித்தோற்றத்தில் அழகாக இருக்கும், ஆனால் உள்ரங்கத்தில் நிறைய பழுதுகள் இருக்கும். அந்த பழுதுகள் ஸ்டிக்கரால் மறைக்கப்பட்டிருக்கும். இப்படி மறைக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாகன வியாபாரி இந்த இடத்தில் இன்ன பழுதிருக்கின்றது, விரும்பினால் வேண்டுங்கள் என்று சொல்லுவாராக இருந்தால், அவர் விற்கவில்லை என்றிருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகின்றான், அவர் உண்மை பேசியதன் காரணமாக. சுப்ஹானல்லாஹ். இன்று இது நடக்கின்றதா என்றால் வேண்டுபவர் வேண்டாமல் போய்விடுவாரே, அதனை எப்படி நாங்கள் சொல்வது என்ற ஒரு காரணத்தை சொல்லி நாங்களே எங்களுடைய பரக்கத்தை அழித்துக் கொள்கின்றோம். பரக்கத் அழிக்கப்படுவது என்பது நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. எங்களுடைய பொருளாதாரம் அதிகமாக வராது என்று நினைத்துவிடக் கூடாது. எங்களுடைய குடும்ப உறவினர்களில் தீராத நோய் வந்து சேர்ந்து கொள்ளும். அந்த நோய்க்காக வேண்டி செலவழித்து 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 மொத்தமாக செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் அப்படியே பரக்கத்தை முழுமையாக எடுத்து விடுவான். ஒரே ஒரு நரம்பு சுளுக்கிவிடும். ஒரே ஒரு நரம்பு தான். அல்லாஹ் பிடித்து இழுத்து விட்டால் அதனை சீர் செய்வதை அல்லாஹ்வை தவிர யாரினாலும் இந்த உலகத்தில் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு மறைத்து பொய் பேசுபவர்களுக்கு பரக்கத்தை இல்லாமல் ஆக்குகின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் இல்லாமல் போவதற்குரிய காரணிகளில் அடுத்த காரணியை சொல்கின்ற பொழுது இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 3764வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில சஹாபாக்கள் வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நஅகுல் வலா நஷ்பா, நாங்கள் சாப்பிடுகின்றோம், ஆனால் எங்களுடைய வயிறுகள் நிறைவது கிடையாது, பசி போவது கிடையாது, வயிறு நிறைவதே கிடையாது. அப்படி என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன், நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது பிரிந்து இருந்து சாப்பிடுகின்றீர்கள் போன்று. அப்படி என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், பிரிந்து உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுகின்றோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஜ்தமஉ அலா தஆம் ஃபஜ்தமஉ அலா தஆமிக்கும், நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஒன்றாக இருந்து சாப்பிடுங்கள். வذ்குரு ஸ்மல்லாஹி அலைஹி, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள். யுபாரிக் லகும் ஃபீஹி, அல்லாஹ் உங்களுக்கு அதில் அருள் புரிவான் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். இன்று நாங்கள் தந்தை ஒரு இடத்தில் இருந்தும் தாய் ஒரு இடத்தில் இருந்தும் பிள்ளைகள் ஒரு இடத்தில் இருந்தும் உட்கார்ந்து சாப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். சில நேரம் தந்தை வருவதற்கு
காலையில் சென்றால் இரவு நேரத்தில் தான் தந்தை வருவார். பிள்ளைகள் பாடசாலை சென்று வந்து மீண்டும் அவர்களுக்கு பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும். ஆகவே யாரும் ஒருவரை காத்து கொண்டு இருக்க முடியாத சூழல். அவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு சாப்பாட்டை வைத்துக் கொடுத்தோம், அவர்கள் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள். அப்படியே அவர்களோடு பரக்கத்தும் சென்று விடுகின்றது. சுபஹானல்லாஹ். ஒரு தந்தை ஒரு தாய் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை தந்தை புரிந்து கொள்வார். அந்த தாய் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்கின்ற பொழுது தந்தையும் அந்த தேவைகளை புரிந்து கொள்வார். ஒரு பிள்ளை தன்னுடைய தேவையை தன்னுடைய தந்தையிடம் சொல்கின்ற ஒரு இடமாக உணவில் ஒன்றாக உட்கார்ந்து இருப்பது என்பது மார்க்கம் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. இன்று அந்த பரக்கத்தை அப்படியே இழந்து விட்டுகின்றோம். பிள்ளைகள் தாயினுடைய பராமரிப்பில் இருப்பார்கள், தந்தை சம்பாதித்துக் கொண்டு வருவது அவருடைய கடமை என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அங்கு பரக்கத்தில்லாமல் போவதற்குரிய காரணிகளில் ஒரு காரணியாக இது மாறுகின்றது என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இன்று எத்தனையோ எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் யுவதிகளும் சீர்கட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக இது இன்று காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளை என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும், அங்கு உட்கார்ந்து அவர்கள் சாப்பிட்டு விட்டு சென்று விடுவார்கள். தந்தை அந்த குழந்தை எப்படி சாப்பிடுகின்றது, அதற்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை தன்னுடைய மனைவி ஊடாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இன்று கவுன்சிலிங்குக்கு என்று கொண்டு வரப்படுகின்ற யுவதிகளும் இளைஞர்களுடைய நிலையை பார்த்தால் தந்தைமாருக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு உறவுமே இல்லை. ஒரு குழந்தை ஒரு போனை பயன்படுத்துகின்றது, அது தாய்க்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தையிடம் 2 போன்கள் இருக்கின்றது. தந்தைக்கு பிள்ளையிடம் இப்படி இருக்கின்றது என்றே தெரியாது, தாய்க்கு ஒன்றுதான் இருக்கின்றது என்று தெரியும். எந்த அளவுக்கு அந்த குடும்பம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுங்கள். இன்று இப்படியான மறைவுகள் எங்களுடைய சமூகத்துக்குள் ஊடுருவி கொண்டு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக வழிகாட்டினார்கள். ஒன்றாக இருந்து உண்டு பாருங்கள், நீங்கள் பரக்கத்து பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நேரத்தினுடைய பரக்கத் அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் கிடைக்காமல் போகக்கூடிய முதல்
வட்டியிலிருந்து யாரெல்லாம் தூரமாகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்கராவின் 175வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வயம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை அப்படியே அழித்து விடுகின்றான். வயுர்பி ஸதகாத், தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்த்து விடுகின்றான் என்று சொல்கின்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்கலாம், சீட்டு பிடித்தல் என்பது எங்களுடைய சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கின்றது. இந்த சீட்டு பிடித்தல் என்பதை நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டு வருகின்றோம் என்றால், ஒருவருடைய சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த சீட்டை எனக்கு தந்தால் நான் இவ்வளவு தொகை உங்களுக்கு தருவேன், ஒரு 5000 ரூபாய் உங்களுடைய அந்த 2வது அல்லது 3வது சீட்டை எனக்கு தந்தால் அதற்கு நான் 5000 ரூபாய் தருகின்றேன் என்று சொல்லி வியாபாரம் பேசுவது போன்று அப்படி பேசி எடுப்பது ஹராம். மார்க்கம் மிக தெளிவாக ஹராம் என்று சொல்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், இன்று இந்த சீட்டு பிடித்தலில் இருக்கின்ற லாபங்கள் நஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சீட்டு பிடிக்கின்ற பொழுது 1வது 2வது 3வது சரியான நேரத்தில் கொடுத்து விடுவோம். 4வது அவர் கோல் பண்ணுகின்ற பொழுது நான் இப்பொழுதுதான் வீட்டிலிருந்து வெளியேறுகின்றேன், கடைக்கு போய் அனுப்பி வைக்கின்றேன், ஆனால் மீண்டும் கோல் எடுப்பார், மீண்டும் நாளைக்கு அனுப்பி விடுகின்றேன், நாளை அன்று. இப்படி ஏமாற்றம் என்பது ஒரு முனாஃபிக்கினுடைய பண்புகளில் ஒன்று என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். இது ஏமாற்றம். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஹிதா, ஏமாற்றம் செய்ய மாட்டான். இது நடக்கின்றதா இல்லையா? செலவுகள் உங்களால் எவ்வளவுக்கு இந்த விடயத்தில் இருந்து, இந்த சீட்டு பிடித்ததில் இருந்து தூரமாக முடியுமோ அவ்வளவுக்கு தூரமாகிக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள். இது ஒரு கடன். இந்த சீட்டு என்பது ஒரு கடன். இந்த சீட்டை நீங்கள் பரிபூரணமாக செலுத்தாமல் மரணிப்பீர்களாக இருந்தால் அதனை நிறைவேற்றுவது யார்? நீங்கள் 1வது சீட்டை எடுத்து மரணித்து விட்டீர்கள், 3வது சீட்டுக்குரிய காலம் வந்தால் அதனை நிறைவேற்றுவது யார்? பிள்ளைகளிடம் வந்தால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். வீட்டில் இருக்கின்ற மனைவி இத்தாவில் இருக்கின்றார் என்று சொல்லுவார்கள். இப்படி காரணம் போய்கொண்டே இருக்கும். முழுமையாக ஏமாற்றம் வந்து சேரும். இதுவே எங்களை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக மாறும் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, மார்க்கம் மிக தெளிவாக வட்டியில் இருந்து தூரமாக வேண்டும் என்று சொல்கின்றது. அது எந்த காரணமாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராத்தில் இருந்து தூரமாகுங்கள் என்று மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். 2வதாக அர்-ரிஷ்வா, லஞ்சம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், முஸ்லிம்களிடம்தான் லஞ்சம் என்பது அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு வரிசையில் நிற்க வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் லஞ்சம் செலுத்துகின்றோம். நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? சமூகம் இந்த லஞ்சத்தை எங்களுடைய மூக்குக்கு முன்னால் பறந்து செல்கின்ற ஒரு ஈயை தட்டி விடுவது போன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வசாதாரணமாக எப்படி தட்டி விடுவோமோ அப்படி தட்டி விடுவது போன்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, எங்களுடைய பரக்கத் இல்லாமல் போவதற்குரிய காரணிகளில் ஒன்றாக அது இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் வீதி ஒழுங்கை மீறுகின்றோம், மீறிவிட்டு அந்த இடத்தில் லஞ்சத்தை கொடுத்து விட்டு வெளியே வருகின்றோம். நாங்கள் சரியாக நடந்தால் அந்த இடத்தில் அதனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன செய்யலாம்? அந்த இடத்தில் நிர்பந்தம் என்று நாங்களே ஒரு காரணத்தை சொல்கின்றோம். அந்த இடத்தில் நிர்பந்தம் கிடையாது. மார்க்கம் லா இக்ராஹா ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. யாரையும் மார்க்கம் நிர்பந்திக்கவே இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நிர்பந்தம் என்பது எது என்று தெரியுமா? ஒருவர் மரண தருவாயில் இருக்கின்றார். அவர் மரண தருவாயில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹராமான ஒரு இறைச்சி அவரிடம் இருக்கின்றது. அதனை உண்டால் மாத்திரம்தான் அவர் உயிர் பிழைக்க முடியும் என்றால் அந்த
அந்த சந்தர்ப்பத்தில் தான் மார்க்கம் எங்களுக்கு அதனை அனுமதி வழங்குகின்றது. உயிர் பிரிகின்ற தருணத்தில் மாத்திரம்தான் மார்க்கத்தில் நிர்பந்தம் என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வர முடியும். இதை தவிர வேறு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. நாங்களே ஹராமை ஹலாலாக்கிக் கொள்கின்றோம். இந்த அதிகாரத்தை யார் எங்களுக்கு தந்தது? இந்த அதிகாரம் தரப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்று அல்லாஹ்வாக இருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரில் நாங்கள் யார் என்பதை நாங்களே புடம்போட கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, எங்களுடைய பரக்கத்தை அளிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றாக இந்த காரணம் இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராத்திலிருந்தும் வட்டியிலிருந்தும் ரிஷ்வாவிலிருந்தும் லஞ்சத்திலிருந்தும் எங்களை எல்லாம் தூரமாக்கி மரணிக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.